ம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஆன்மீக சாதகர்கள், முக்கியமா வேதாந்தம் படிக்கக்கூடிய சாதகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த குரு பூர்ணிமா நாள் அப்படிங்கிறது. எதுக்காக இந்த குரு பூர்ணிமா இவ்வளவு முக்கியமானதா இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம பொதுவா இப்ப வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஆகி மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, சிஸ்டர்ஸ் டே, பிரதர்ஸ் டேன்னு டேயா கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மளோட கல்ச்சர்ல இந்த டே கொண்டாடுற வழக்கம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா டேயும் எல்லாருக்குமான டேஸ் தான். தினமுமே அம்மாக்கு பூஜை பண்ணணும், தினமுமே அப்பாக்கு பூஜை பண்ணணும், தினமுமே தங்கை, அக்கா எல்லார்கிட்டயும் அன்போடும் மரியாதையோடும் இருக்கணும். சக தோழிகள் எல்லார்கிட்டயுமே மரியாதையோட தான் இருக்கணும். இதுல ஒண்ணும் ஒரு நாள் வச்சு அந்த நாள்ல தான் இதை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்பனா இந்த குருவுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? தினமுமே தானே குரு கிட்ட நம்ம பக்தியோட, அன்போட, ஸ்ரத்தையோட இருக்கணும் தானே! அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா? இது ரொம்ப ஆஸ்பிஷியஸா ஏன் சொல்லப்படுறது? அப்படின்னு இதுக்கு நம்ப லாஜிக்கலா கூட ஒரு விஷயத்த யோசிக்கணும். எப்பவுமே குரு கிட்ட அன்பு இருக்கிறதுக்கும், இப்ப நம்ம நம்ம வீட்லயே குழந்தைகள் இருக்கு. எப்பவுமே குழந்தைகள்ட்ட அன்பா இருக்கிறதுக்கும், அந்த குழந்தையோட பர்த்டே அன்னைக்கு அன்பா இருக்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறோம்ல. அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ஸ்பெஷலா பண்றோம்ல. அந்த அன்ப மறுபடியும் மறுபடியும் உறுதிப்படுத்தும். அது மாதிரி தான் குரு கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ரத்தா, பக்திய மறுபடியும் மறுபடியும் உறுதிப்படுத்துறது குருவுக்காக இல்ல, நமக்காக. ஏன்னா குருவுக்கு எதுவுமே தேவை கிடையாது. "நிறைவே உருவாயினவர் வேண்டுவது வேறுண்டோ?" அப்படின்னு கேட்கிறார் கைவல்ய மனிதர். அவர்களுக்கு என்ன தேவை இருக்கு? ஒண்ணுமே தேவை கிடையாது. எதுவுமே எனக்கு ஒரு விஷயத்த அடைஞ்சு நான் ஆனந்தத்தை அடையப் போறது இல்ல. அடையப்படும் ஆனந்தம் எதுவுமே நிலையில்லை. நானே ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக திருட அபரோக்ஷ ஞானவான் ஜீவன் முக்தகன்னு படிச்சிருக்கோம் தத்துவபோது. அந்த ஜீவன் முக்தனாக இருக்கக்கூடிய குருவுக்கு, ஜீவன் முக்தனாக இருந்து விதேக முக்தி அடைந்த குருவுக்கு என்ன அப்படி தேவையா இருக்க போறது? அவன் பாரு எனக்கு நமஸ்காரமே பண்ணல. என்ன திமிரு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரா? எதுவுமே அவருக்கு யார் சொன்னாங்க? சொல்லல. அவங்க யாராவது வந்தாங்களா? எடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு அ பாத பூஜை பண்ணாங்களா? அது மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறதே போயிடுறது. அது போனதுக்கு அப்புறமா தான் அந்த ஜீவன் முக்தன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அவர்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அகங்கார க்ஷயம் கம்ப்ளீட்டா ஆயிடுறது. அப்ப குருவுக்காக இத பண்ணல. இப்ப நமக்காகத்தான் இத பண்றோம். ஒவ்வொரு குரு பூர்ணிமா போதும் நாம குருநாதர மறுபடியும் 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 நினைச்சு, நான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்னுடைய வாழ்க்கை போய்க்கொண்டிருந்தது, திசையில் போய்க்கொண்டிருந்தது. அதை எப்படியெல்லாம் மடைமாற்றி விட்டீர்கள் அப்படின்னு ஒரு 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 கிருத்தஜ்ஞதா, ஒரு நன்றி இருக்கே, அத வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. குருவுக்கு நாம பட்டிருக்கக்கூடிய கடன வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட குருவ ஒரு நாள் நாம நினைச்சு அவருடைய பாத கமலங்கள்ல நம்மளுடைய கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற ஈகோ எல்லாத்தையும் தூக்கி அங்க வச்சு, எனக்கு இந்த சாஸ்திர ஞானத்தை தவிர வேற ஒரு விஷயத்துல ஈடுபாடே வரக்கூடாது. அது மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் நீங்க எனக்கு பண்ணணும்னு அந்த குரு கிட்ட பிரம்ம ஞான நிஷ்டை ஒண்ணுதான் எனக்கு வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் படிக்கிற சாதகர்களுக்கு. படிக்க போகிற சாதகர்களுக்கு எனக்கு இதுல ருச்சி வரணும்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த ஏரியாலயே இல்லாத அப்படி வெளியில கற்பூரம் ஆரத்தி காமிச்சு கொண்டிருக்கக்கூடிய சாதகர்களும் சில பேர் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சாதகர்களுக்கும் நான் எப்பொழுது என்னுடைய உண்மை உண்மை நிலையை அறிவேன், அதற்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கக்கூடிய ஒரு நாள். அப்படின்னு இந்த குரு பூர்ணிமா எல்லா விதமான சாதகர்களுக்குமே ஒரு முக்கியமான நன்றி அறிவித்தல், கோரிக்கை வைத்தல், இந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இது இருக்கு. இந்த குருவை பத்தி சொல்லும் பொழுது
ஆதிசங்கரர் ஒரு அருமையான உதாரணத்தை எடுத்து சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த திரிலோகங்கள்லயும் திரிபுவன ஜடரே, இந்த திரிலோகங்கள்லயும் உள்ளுக்குள்ள நீ போய் பூந்து பூந்து பார்த்தனா கூட குருவுக்கு ஈக்குவலா ஒருத்தரை சொல்லவே முடியாதுப்பா. அவருக்கு நிருப்பமக அப்படிங்கிறார். அவருக்கு உபமானம்னு ஒண்ணு சொல்ல முடியாது. இதுதான் இது மாதிரிதான் குரு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா யுனிக்கான ஒரு 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 பர்சனாலிட்டி குரு குரு அப்படிங்கிறது. ஏன் யுனிக்னஸ், என்ன யுனிக்னஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் எடுக்கிறார். ஸ்பர்ஷ வேதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த சிந்தாமணி மாதிரி ஒரு மணின்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பர்ஷ வேதிக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னா, அது எதை தொடுறதோ, ஒரு கல்லை தொட்டாலோ ஒரு இரும்பை தொட்டாலோ அது தங்கமா மாறிடும். இந்த ஸ்பர்ஷ வேதியை கையில வைத்துக்கொண்டு நீங்க யாராவது ஒரு தங்கத்தை இரும்பை கொண்டு வந்து கொடுத்தா இந்தா அப்படின்னு தொட்டு தங்கமா அப்பா ஜாலி தங்கம் கிடைச்சிருக்கு, இப்ப இருக்கிற தங்க விலைக்கு ஐஸ் ஜாலி அப்படின்னு வாங்கிட்டு போயிடும். ஆனா இந்த தங்கம் மாறிட்டே, அந்த அந்த இரும்பு தங்கமாக மாறினது இல்லையா, அதை கொண்டு இன்னொரு இரும்பை தொட்டா அது தங்கமா மாறாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தங்கமாக மாற்றும் தன்மையை அது டிரான்ஸ்பர் பண்றது இல்ல. ஸ்பர்ஷத்துவம் அதை டிரான்ஸ்பர் பண்றது இல்ல. அது ஸ்பர்ஷம், அந்த தொட்டா தங்கமா மாறுறது. அது கிட்ட அந்த 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 கெப்பாசிட்டி, அந்த பவரை வந்து அதுதான் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா குரு எப்படி இருக்காரா, அவர் யாரையாவது சிஷ்யர்னு ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு ஆயிடுத்துன்னு சொன்னா, அந்த சிஷ்யனுக்கு தன்கிட்ட இருக்கிற எல்லா வித்தியைகளையும் கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து விட்டு, அது மாத்திரம் இல்லாமல் அந்த சிஷ்யனையும் காலப்போக்கில் அவன் குருவாவதற்கு அல்லது அவள் குருவாவதற்கான ஒரு வழிவகையை அந்த டீச்சிங் மூலமாவே கொடுத்துடுற குரு. அதுதான் குருத்துவத்தையும் சேர்த்துக்குது. ஸ்பர்ஷத்துவத்தை அது கொடுக்கறது இல்ல, இவர் குருத்துவத்தையும் சேர்த்தே கொடுத்துடுற. அப்ப குரு எவ்வளவு வசதியானவரா இருக்கணும். இப்ப நீங்க கார்பரேட் வேர்ல்டுலயோ இல்ல எனி ஆபீஸ் நீங்க போனீங்கன்னா, முதல்ல ஜாயின் பண்ண உடனே ஒரு இண்டக்ஷன் செஷன், ஒரு ஓரியன்டேஷன் செஷன் எல்லாம் இருக்கும். அதுல எல்லாத்துலயும் ஒரு நாலேஜ் டிரான்ஸ்பர்னு ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனா முழுசா பண்ணிட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, எல்லாருக்குமே அவங்கவங்க பின்னாடி குழி எப்பவும் ரெடியா தான் இருக்கு. எவன் வேணா குழிய தள்ளிடும். கொஞ்சம் கையில வச்சிருப்பான், அவன் வரட்டும் நம்ம கிட்ட அப்படின்னு. இது உலகியல்ல இருக்கக்கூடியது. ஆனா குரு ஒரு விஷயத்த கூட வச்சுக்க மாட்டார். இது உனக்கு நீ கேட்டாச்சுன்னா எல்லாமே கொடுக்க வேண்டியதுதான். இந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு தயாளு தான் அந்த குரு. சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி சொல்லுவார், நீ நமஸ்காரம் பண்றியே, அந்த நமஸ்காரம் அந்த பர்சன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்துக்கு இல்ல, அந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு இல்ல, அங்க இருக்கக்கூடிய வித்யைக்கு தான் நீ பண்ற. அதனால குரு அப்படிங்கறது என்ன வேணா ரூபம் இருக்கலாம், அது வித்யையத்தான் குறிக்கணும், வித்யை தான் நம்ம நமஸ்காரம் பண்றோம். இந்த வித்யா என்னைக்குமே அழியவே அழியாது. ஏவம் பரம்பரா பிராப்தம், இது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறதுன்னு கிருஷ்ணரும் சொல்றார். அதே கிருஷ்ணர் தான் சொல்றார், இது சும்மா அப்படியே கிடைச்சிடாதப்பா, தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஏதாவது குரு கிட்ட போய் நம்ம கத்துக்கிறதுக்கு நாம கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அந்த அறிவை நீ பெற வேண்டும். அப்படி சொன்ன அதே கிருஷ்ணர் கடைசியில சொல்றார், ஏன்னா இதெல்லாம் சொல்லியாச்சுன்னு சொன்னா, நான்ப்பா இவ்வளவு உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேன், என் பேச்ச கேட்கலன்னா நீ என்ன ஆவ அப்படின்னு பேசக்கூடிய ஆள் இல்ல குரு. ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கக்கூடியவர் தான் குரு. கடைசியில கிருஷ்ணர் சொல்றார், விம்ருஸ்யைத ரசேஷேன எதேச்சசி ததா குரு குரு. நீ என்ன பண்றியோ பண்ணு, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உனக்கு. இது சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் உனக்கு அனைத்தையும் சொல்லிவிட்டேன். எது இச்சசி ததா குரு. உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ செய், நீ இப்ப முடிவெடு. அப்ப எவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு. ஸ்டூடெண்ட் வந்து அடிமை கிடையாது குரு கிட்ட. ஸ்டூடெண்ட் அத்தனையும் கத்துக்கிறது. இந்த டீச்சிங்கே எதை சொல்லி கொடுக்கறதுன்னா, நீ எதுக்குமே அடிமை இல்லப்பா, நீ எப்பவுமே விட்டு விடுதலையான அந்த சிட்டு குருவிதான்.
நீ அதை புரிஞ்சுக்காம இருக்க, நான் இப்ப புரிய வைக்கிறேன், இவ்வளவுதான். அப்ப இந்த குரு டீச்சிங்கையும் கொடுத்து ஃப்ரீடமையும் கொடுத்து என் காலையே சுத்தின்றுன்னு சொல்லாம சொன்னா பெருசா மாட்டிப்பாரு அந்த குரு. எந்த குருவுமே வந்து ரொம்ப பற்று இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுல ஈடுபடவே மாட்டாங்க. ஏன் காரணம் என்ன? அது வேண்டான்னு தானே இதெல்லாம் படிச்சு நம்ம விடுதலையா இருக்கும். அதனால படிக்கிறது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டுடைய டியூட்டி. சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது குருவினுடைய கருணை. இந்த கருணைய அப்ரிஷியேட் பண்ணி ஸ்டூடெண்டோட டியூட்டிய மறுபடியும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுக்கு தான் இது மாதிரியான நாட்கள். நாம நம்மளுடைய கல்ச்சர்ல அதை ஒரு பூஜையாக அவர்களை புகழ்ந்து அஷ்டோத்திரங்கள் அதெல்லாம் சொல்லி தசகங்கள் அஷ்டகங்கள் இது மாதிரி சொல்லி அவர்களை பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் துதித்து நம்முடைய இரு வினைகளையும் நாம நீக்கிக் கொள்கிறோம் அப்படின்னு தான் இந்த மாதிரியான நாட்கள் கொண்டாடப்படுறது. என்ன கொடுக்க முடியும் குருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்னே ஒண்ணுதான் குரு கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன். அது என்ன அப்படின்னா, எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம குரு சொல்லி கொடுக்கிற விஷயங்களை பொறுமையாக படித்து குரு எந்த ஒரு விடுதலையை பெற்று நிம்மதியாக ஆனந்தமாக அமைதியான ஆனந்தத்தில் இருக்கிறாரோ அதே அமைதியான ஆனந்தத்தை அந்த சிஷ்யன் அடைவது அப்படிங்கிறது ஒண்ணுதான் குருவுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர, கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டினா கூட அந்த குருவுக்கு அது சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்காது. அப்படி கொடுக்கறது அப்படின்னு சொன்னா குரு ராங் குருன்னு ஆயிடும். அதனால எது வந்து இன்னைக்கு கூட ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க நம்ம குரூப்ல இருந்து, உங்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய குரு தட்சிணை நாங்க வந்து நன்றாக படிப்பதுதான். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா உண்மையிலேயே அதுதான் குரு தட்சிணை. எனக்கு நமக்கு என்ன வந்து பெருசா வந்துட போறது, ஒன்னும் பைசா எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இப்ப என்ன எவ்வளவு பைசா வந்தா என்ன வந்ததுனாலும் என்ன ஆக போறது? பணம் வந்து நிரந்தரமா இருக்க போற ஒரு விஷயமா? நம்மளுடைய பொருட்கள்லாம் நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா? நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை அப்படின்னு கவிஞர் வந்து எந்த ஆங்கிள் சொன்னார்? அவரும் ஞானிதான். அந்த ஆங்கிளை புரிஞ்சிட்டு நான் தூய உணர்வு, எனக்கு அழிவு என்பதே கிடையாது, நான் எதற்கும் எப்பொழுதும் யாண்டும் கவலையின்றி பயமின்றி இங்கு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விடுதலை இருக்குல்ல, அதுதான் ஆக்சுவலா அந்த அமைதியான ஆனந்தம் அப்படின்னு நாம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா மறுபடியும் படிக்கணும். புரியலைனாலும் படிக்கணும். எனக்கு டைம் இல்ல அதனால நான் படிக்கல, எனக்கு ப்ரெஷர்ஸ் இருக்கு அதனால நான் படிக்கல, நம்ம 1000 ரீசன்ஸ் நம்ம கிட்ட வச்சிருக்கலாம், தப்பே இல்லை. ஆனா அதுக்குள்ளேருந்து நம்ம வி ஹாவ் டு ஸ்டீல் அவர் டைம் அண்ட் ஸ்டடி. நான் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு சுவாமினி அம்மா ஒரு இது போட்டிருந்தாங்க இந்த குரு பூர்ணிமாக்கு. ரொம்ப அழகா இருந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த குரு பூர்ணிமாவை முன்னிட்டு என்ன கமிட்மெண்ட் உங்களுக்கு நீங்களே எடுத்துக்க போறீங்க? யூ லிஸ்ட் அவுட். எதை வேணாலும் எடுத்துக்கலாம். என்னோட பாராயணத்தை இன்க்ரீஸ் பண்றேன்னு எடுத்துக்கிறியா? ஸ்ரவணத்தை இன்க்ரீஸ் பண்றேன்னு எடுத்துக்கிறியா? நான் வந்து என்னோட சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்றேன்னு எடுத்துக்கிறியா? நான் என்னோட இந்த இந்த நான் தியானம் பண்றேன் அப்படின்னா தியானத்தை இன்க்ரீஸ் பண்றேன்னு எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு 5% எக்ஸ்ட்ரா நான் பண்றேன், இது வரைக்கும் பண்ணதை விட நான் எக்ஸ்ட்ரா 5% ஆர் 10% பண்றேன்னு எடுத்துக்கிறியா? அதுதான் குருகாணி. ஏன்னா நம்மளோட எஃபர்ட்ஸ் எவ்வளவு ஜாஸ்தியா இருந்தோ அவ்வளவு தூரம் நமக்கு அந்த பூர்ணத்துவம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா நம்மளால வந்து ரியலைஸ் பண்ண முடியாது. சோ இது எல்லாமே இந்த மாதிரி டேஸ் எல்லாம் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு மறுபடியும் ஒரு உறுதியை கொடுத்துக் கொள்வதற்கு. நான் சரியான பாதையில் என்னுடைய புருஷார்த்தத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல குரு கிடைத்திருக்கிறார், அந்த குருவின் பப்பாத கமலங்களில் நான் நமஸ்காரம் செய்து என்னுடைய ஆன்மீக சாதனைகளை தொய்வின்றி நான் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரே கோரிக்கைன்னு இறைவனிடமும் குருவிடமும் திரும்ப திரும்ப கேட்டு, நம்ம கேட்கறதுங்கிறது யார்கிட்டயும் நினைக்காதீங்க. இங்கேயேதான் திரும்ப திரும்ப அதை என்ன பண்ணினாலும் அது இங்கதான் வரும், சோத்துல அடிச்ச பந்து மாதிரி. இட் இஸ் ஒன்லி ரீஇட்டரேஷன் ஃபார் அவர் ஓன். இது அஃபர்மேஷன் அப்படின்னு எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல சொன்னா ஒத்துக்கிறாங்க. இங்கேயே இருக்கு. பிரார்த்தனை என்பது நமக்கு நாமே செய்யக்கூடிய ஒரு அஃபர்மேஷன்.
நான் பண்ணுவேன். கண்டிப்பா என்னால பண்ண முடியும். எனக்கு எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நான் நான் துடைத்து எறிந்துவிட்டு நான் இந்த இலக்கை அடைந்துதான் தீருவேன். நிச்சயம், நிச்சயமாக நான் செய்வேன். அப்படின்னு இருக்கணும். அதற்காக ஒரு நாள். அந்த நாள்ல இந்த குருமார்களுக்கெல்லாம் நாம நம்மளுடைய கிருத்தஜ்ஞதாவ தெரிவிச்சு, நம்மளுடைய நன்றியை சொல்லி, இந்த நல்ல நாளை நாம எல்லாரும் கொண்டாடுறோம். பெருசா நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வைக்கிறது நம்ம ரொம்ப பழக்கம் இல்ல அந்த மாதிரி. இன்னைக்கு வேற ஒரு டேயா இருந்தா, இத தனியா ஒரு சத்சங்கா வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு கிளாஸும் இருக்கிறதுனால, நான் நினைச்சேன் கிளாஸ விட பெரிய ஒரு ஆ காணிக்கை என்ன இருக்க முடியும் குருநாதருக்கு? குருநாதருக்கு ரொம்ப பிடிச்சமானது என்னன்னா படிக்கிறது தான். அதனால நம்ம படிக்கிறோம். படிக்கிறது தான் நம்ம சுவாமிஜியே நெறைய தடவ சொல்லியிருக்காரு. கிளாஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது, ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு 15 தடவ படிக்கிறதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி. ஆனா நீங்க படிச்சுட்டு தான் அந்த கிளாஸ எடுக்கணும் அப்படின்னும் சொல்லுவார். அதனால எது வந்து காணிது திருக்குறள் போது சொல்லியிருக்கார். திருக்குறளை பத்தி பேசும்போது. ஒரு 5 பேருக்கு திருக்குறள் சொல்லிக் குடுத்தா, அதுதான் எனக்கு நீங்க பண்ற குரு காணிக்கை அப்படின்னு. அது மாதிரி இந்த கிளாஸே தான் சுவாமிஜிக்கான காணிக்கையாக நான் எப்பொழுதுமே நினைக்கிறது. நான் படிக்கிறது, என்னுடைய சுவாத்தியாயம் இதுதான் நான் என்னுடைய குருவுக்கு பண்ணக்கூடிய காணிக்கை. அது ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறேன். அததான் நான் உங்களுக்கும் சொல்றேன். படிக்கணும். ஒரு நாள் கூட இந்த சாஸ்திரத்தை படிக்காமல் ஒரு நாள் கூட போகக்கூடாது. பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னார் இவர் அப்பர் பெருமான். உன்னை பாடாத ஒரு நாள் ஒண்ணு இருந்ததுன்னா அன்னைக்கு நான் என்னோட என்னோட ஒரு ஒன் டே வேஸ்ட்பா. என்னோட லைஃப்ல ஒன் டே வேஸ்ட். அது மாதிரிதான் நமக்கும். ஏதாவது ஒரு ஒரு பாராயணமாவது இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கு. எனக்கு வந்து நிச்சயமா நான் சொல்றேன். எல்லா பிஸி ஸ்டேட்டஸையும் கடந்து வந்துதான் நானும் சொல்றேன். நான் வந்து ஒரு சந்நியாசம் வாங்கி கொண்டு இந்த விஷயத்த பேசல. அதனால நீங்க நம்பலாம் என் வார்த்தைகளை. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் இல்லாம நிச்சயமா நாம எல்லாரும் அவ்வளவு பிஸி கிடையவே கிடையாது. 100% கிடையாது. 10 நிமிஷம் இல்லாம கிடையாது. 10 நிமிஷத்துல ஒரு அத்தியாயம் கண்டிப்பாக பாராயணம் பண்ணலாம். அதிகபட்சம் பெரிய அத்தியாயமா இருந்தாலே 12 நிமிஷங்கள் தான் ஆகுறது. ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு. அதனால இந்த திருக்குறள் பாராயணமோ அல்லது கீதை பாராயணமோ தயவு செய்து நான் கேட்கறது இது ஒண்ணே ஒண்ணுதான். இத வந்து ருட்டீனா பண்ணணும். இப்ப தத்துவபோதம் படிச்சிருக்கோம். தத்துவபோதத்தை திரும்ப திரும்ப கேட்கணும். திரும்ப திரும்ப கேட்கறதன் மூலமாக நம்முடைய மனசுல அந்த கருத்துகள் நல்ல ஆழமா போக போக தான் அதுல தெளிவு பிறக்கும். ஒரு மேலோட்டமான கதை மாதிரி கேட்டா அது தெளிவு பிறக்காது. அதனால இந்த ஒரு விஷயங்களை எல்லாம் குரு பூர்ணிமாவுக்கான ஒரு விஷயங்களாக இங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு நம்ம இப்போ வகுப்புக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ரொம்ப அழகான ஒரு கேள்வியை அர்ஜுனன் கேட்டார் அப்படின்னு நம்ம கடைசி வகுப்புல பார்த்தோம். முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம். 2 விதமான பக்தர்களை காண்பித்து இவர்கள்ல யாரு யுக்த தமக அப்படின்னு கேட்டார் அப்படின்னு பார்த்தோம். இந்த 2 விதமான பக்தர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, எப்பொழுதும் ஈடுபாடு உடையவர்களாக உன்னையே அவர்கள் உபாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். துவாம் ஏவம் பர்யுபாசத்தே. உன்னையே இவ்வாறுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த முன்னாடி இதுல 11வது அத்தியாயத்துல கடைசியில பகவான் சொன்ன அவ்வாறு. கடைசியில என்ன சொன்னார்? எந்த விதமான யார் மீதும் துவேஷமே இல்லாமல் என்னிடமே உன்னுடைய செயல்களை எல்லாம் நிலைநிறுத்தி என்னுடைய பக்தனாக எந்த சங்கத்தினோடும் சேராமல் பற்று வைக்காமல் காரியங்களை செய்து கொண்டிருப்பவன் என்னையே அடைகிறான் அப்படின்னு சொல்ல. அந்த மாதிரி உன்னையே யார் ஒருத்தர் பூஜித்துக் கொண்டிருக்கிறார்களோ பக்தி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவன் விஸ்வரூப உபாசனை செய்யக்கூடிய ஒரு பக்தன். இந்த விஸ்வரூப உபாசனை செய்யக்கூடிய ஒரு பக்தன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல யாரு அப்படின்னா அக்ஷரம் அவ்யக்தம் என்று புகழப்படுகிற இந்த நிர்குண பிரம்ம உபாசனை செய்யக்கூடிய அந்த பக்தன். நிர்குண பிரம்ம உபாசனை புது உபாசனையாக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் செய்யக்கூடிய ஒரு வேதாந்தம் படிக்கக்கூடிய ஒரு
இதுல 2 பேர்ல யாரு வந்துப்பா பெஸ்ட் அப்படின்னு கேக்குறேன். நான் போன தடவை கிளாஸ் எண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சொன்னேன். அர்ஜுனனுக்கு இவன் பெருசா அவன் பெருசா அப்படின்னு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றதுல நாட்டம் இல்லை. இந்த 2 பேருடைய கம்பாரிசனை எதுக்கு கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, யுக்த தமக அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன அதை மீன் பண்றா அப்படின்னு கேட்டா, யாருக்கு முக்தி கிடைக்கும்? ஏன்னா கோல் நமக்கு என்ன வச்சிருக்கோம்? முக்தி தான் இல்லையா? விடுதலை. இந்த விடுதலை என்பது யாருக்கு உண்டு? விஸ்வரூப உபாசனை பண்ணக்கூடியவனுக்கு உண்டா, அல்லது இந்த அக்ஷரம் அவ்யக்தம் என்று சொல்லக்கூடிய அக்ஷர பிரம்ம உபாசனை பண்ணக்கூடியது? நிறைய வார்த்தைகள் சொல்றேன். எல்லா வார்த்தைகளும் சிரவண மனன நிதித்தியாசனம் செய்யக்கூடிய அந்த வேதாந்தம் படிக்கக்கூடியவரை தான் குறிக்கிறது. நமக்கு வார்த்தைகள் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு மாதிரி அது யூசேஜ் இருக்கு இல்லையா? நமக்கு புரியறதுக்காக வேண்டி எல்லா விதமான யூசேஜையும் உங்களுக்கும் சொல்றேன். இப்ப நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்ம உபாசனை, நிர்குண பிரம்ம உபாசனைங்கிற போது அதுல ரூபம் கிடையாது. நிர்குணம்னு சொன்னாலே ரூபம் கிடையாது. அப்போ ரூப பக்தி சிறந்ததா, அரூப பக்தி சிறந்ததா? இதுதான் கேள்வி. இப்ப பகவான் இதுக்கு பதில் சொல்ல போறார். இந்த இடத்துல யோகம் அப்படின்னு சொன்னா, யோக வித்தமக அப்படின்னு. யோகம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யோகம்னாலே சம்பந்தம்னு. என்ன சம்பந்தத்தை இங்க குறிப்பிடுறார் அப்படின்னா, ஜீவ ஈஸ்வர சம்பந்தம். இந்த ஜீவேஸ்வர சம்பந்தத்தை நன்றாக புரிந்து கொண்டவன் எவன்? இப்ப நீங்களே இதுக்கு பதில் டக்குன்னு சொல்லிடலாம். கொஞ்சம் கிளாஸ கவனமா பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு அல்லது ஃபாலோ பண்ணிக்கொண்டு தத்துவ போதத்தையும் சேர்த்து உள்ள வச்சு மைண்ட்ல பண்ணா நம்ம பதில் நமக்கு தெரியும். யாருக்கு முக்தி கிடைக்கும்? யாரு யோகவித்தமக? இந்த ஜீவேஸ்வர ஐக்கியத்தை நன்கு புரிந்து கொண்டவனுக்கு முக்தி கிடைக்குமா, அல்லது ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு என்று ஈஸ்வரனை விஸ்வரூபமாக பார்த்தாலும் அது வேறு என்று அங்கு பக்தி பண்ணக்கூடிய ஒரு பக்தனுக்கு முக்தி கிடைக்குமா? தான் கேள்வி. இப்படி உடைச்சிட்டா அந்த கேள்வியோட பதில் டக்குன்னு புரிஞ்சிடும். அது எப்படி? சிரவண மனன நிதித்தியாசனத்தினாலதான் முக்தி, ஞானாதேவது கைவல்யம், இதெல்லாம் இருக்கே அப்படின்னு நமக்கு பிளாஷ் அடிச்சதுன்னா பாஸ் மார்க் டிக்கு. ஏன்னா திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லியிருப்போம். நகி ஞானேன சதிருஷம், ஞானத்தை காட்டிலும் வேறொன்று இல்லை. அதுக்கு ஈக்குவலா வேற எதுவுமே கிடையாது. எதுக்குன்னா முக்திக்கு. சர்வம் ஞான பிளவேனைவு விருஜினம் சந்தரிஷ்யசே. எல்லா வார்த்தைகளையும் பகவான் அங்க சொன்னது, ஞானத்தை பத்தி சொன்னது, பக்தியை பத்தி சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்தா ஞானத்தை கொஞ்சம் அப்படி தூக்கி வைக்கிறார் பகவான். அப்போ இந்த ஞானத்துக்கு முக்தி கிடைக்குங்கிறது தெரியத்தான் தெரியுது, இல்லைன்னு இல்லை. ஆனா அத கிருஷ்ணர் எப்படி பிரசன்ட் பண்றாருன்னு தானே நமக்கு தெரியும். நம்ம எதுக்காக படிக்கிறோம்? கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படிங்கிறது தெரியறதுக்கு. என்னவோ நமக்கு அப்படியே ஆஹா நம்ம எவ்வளவு பிரில்லியன்ட் பியூட்டிஃபுல்லா நம்ம இதெல்லாம் டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு 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 பாண்டித்யத்தை வெளிப்படுத்துற விஷயமா இதை நம்ம பார்க்கறது. இதை எப்படி ஹேண்டில் பண்றார்? இந்த மாதிரி கேள்வி ஒண்ணு கேட்கிறான். இப்ப இந்த கேள்வி இவன் கேட்கிறானே, இவன் 12வது அத்தியாயம் வரைக்கும் கேட்காமையாக்கா? கேட்டுட்டு ஏன் இப்படி கேட்கிறான்? அங்க முன்னாடி சன்னியாசம் பெருசா கர்மா பெருசான்னு கேட்டானே, அதே மாதிரிதான் மாஞ்சு கர்மத்தை பத்தியும் ஞான கர்ம சன்னியாசத்தை பத்தியும் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா கர்மா பெருசா சன்னியாசம் பெருசான்னு கேட்டா என்ன? அது எதுக்கு அப்படின்னா, அதை நம்ம உறுதிப்படுத்திக்க. சரி, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது லெவலேச சந்தேகம் இருந்தா கூட அதுவும் போட்டுமே, அது குருமுகமா போகட்டுமே. குருமுகமா தான் போகும். சந்தேகம்னு ஒண்ணு வந்ததுனாலே அது குருமுகமா தான் போகணும். நானா கண்டுபிடிச்சிட்டேன், நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. எதுவா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது குரு கிட்டேன்னு கத்துக்கிறது ஒரு சந்தோஷம். இன்னைக்கு குரு பூர்ணிமாங்கிறதுனால குருவுக்கு ரொம்ப அப்படியே ஐஸ் வைக்கிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ஐஸே வைக்க வேண்டாம், இன்னைக்குமே குரு தான். அதனால குருட்ட கத்துக்கிறது அப்படிங்கிறது இங்க ஜெகத்குரு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்கிறாரு. ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நம்ம, என்னன்னா
அத்வைத்தி அத்வைத்தம் படிக்கிறார் ஒருத்தர். ஒருத்தர் வேதாந்தம் படிக்கிறார். அவருக்கு பக்தி எல்லாம் இருக்காதுப்பா. அது இப்படியே எங்கேயாவது மோட்டர் வேலையை பார்த்துட்டு இருப்போம். எப்ப பாரு குருன்னு இருக்கும். அது சந்தோஷம் அது இதெல்லாம் ஒண்ணுமே காட்டக்கூட தெரியாது. இப்ப பாரு கடம் படம் அப்படி பேசிட்டே உட்காந்துருக்கும். எதையாவது கேட்டானா கூட ஒரே எல்லா இதையும் எடுத்து சூத்திரம் பாஷ்யம்னு எதையாவது சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்களே தவிர, இப்ப பாரு அந்த 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 ஒரு அழகான அலங்காரத்தையோ, அந்த ஒரு அழகான ஒரு பூஜையையோ, ஒரு மாலை தொடுத்து போடுறதையோ இதெல்லாம் பாக்குறாங்களா? இன்னும் பாக்குறது கிடையாது. அப்படின்னு ஜென்ரலா எல்லாருக்கும் இந்த வேதாந்திகள் பக்தி அற்றவர்கள் கருத்து பொதுவாக விளங்கி கொண்டுதான் இருக்கு. ஏன்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கான ஒரு விளைவு ஏன் வரதில்லை அப்படின்னா அது ட்ரை சப்ஜெக்ட். அது ரொம்ப ஒண்ணும் அப்படி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இல்லை. பக்தியில இருக்கிற ஒரு இது கிடையாது. இதுல நான் இந்த ஒரு பஜன் பாடுவேன், ஒரு 4 டான்ஸ் போடுவேன். அது பண்ண முடியுமா? இதுல என்னத்த பண்றது? ஆத்மா அவ்யயம், ஆத்மா அக்ஷரம், ஆத்மா நிர்வீகாரம் இப்படியே சொல்லிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியது. இதை எப்படி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிக்கிறது? அதனால வேதாந்தம் இட்ஸ் வெரி ட்ரை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அது மிக மிக தவறான காரணம் என்ன அப்படின்னா, நல்ல வேதாந்தத்தை படிச்சவனுக்கு பக்தி இட் வில் பி அட் இட்ஸ் பினக்கிள். அந்த உயர்ந்த தரமான அறிவுபூர்வமான பக்தி எப்ப கிடைக்கும் அப்படின்னா, முழுமையாக இறைவனையும் என்னையும் உணர்ந்தாத்தான் கிடைக்கும். தேஷாம் ஞானி நித்திய யுக்தக, பகவான் சொல்ற தேஷாம் ஞானி நித்திய யுக்தக ஏக பக்திர் விசேஷதி. அந்த ஒன்றேயான பரம்பொருளில் அவன் நிலைத்திருக்கிறானப்பா. அதனால அவன் தான் நித்திய யுக்தனாக இருக்கிறான். அவனைத்தான் எனக்கு பிடிக்கும். இது பகவானுடைய ஸ்டேட்மெண்ட். அதனால ஞானியாக இருக்கக்கூடியவனுக்கு பக்தி இருக்காது அப்படின்னா நம்ம கன்க்ளூட் பண்றதுங்கிறது ரொம்ப தப்பு. அந்த பக்தியே ஒரு ஒரு அழகான பரிணாமம் எப்ப பெறுகிறதுன்னா ஞானத்தினால் தான் பெறுகிறது. இந்த பக்தி எப்ப முழுமை பெறுகிறது அப்படின்னா அத்வைத ஞானத்தினால் தான் பக்தி முழுமை பெறுகிறது. துவைத்த பக்தி எப்பவுமே துன்பத்தை தான் கொடுக்கும், எதிர்பார்ப்புகளை அதிகமாக்கும். எதிர்பார்ப்புகள் எப்பொழுதுமே ஈடேறாது. அதனால் எப்பொழுதுமே துன்பத்தில் தான் நாம துவைத்த பக்தி செய்தால் இருக்கும். அதனால உருவக்கடவுளை அதே சமயத்துல நான் சொல்றேன், உருவக்கடவுளை வழிபடுறது அப்படிங்கிறது அது ஒன்றும் மட்டும் கிடையாது. துவைத்த பக்தி இப்படி சொல்லிட்டாங்களே, அப்ப நம்ம நாளையில இருந்து எல்லா போட்டோவும் எடுத்துக்கலாமா, எல்லா சிலையும் எடுத்துக்கலாமா? இப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா அதுதான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அருவத்திற்கு கூட்டிக் கொண்டு போகக்கூடியது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஏக பக்தி அநேக பக்தி, ஏகரூப பக்தி அநேக ரூப பக்தி, அரூப பக்தி. இதுதான் டிரான்சிஷன். இந்த டிரான்சிஷனை பொறுமையா நம்ம அடையணும். நான் ஏக ரூப பக்தியில இருந்து டமால் நான் அரூப பக்திக்கு வரேன்னா அதுக்கு சதகோடி ஜென்ம சுக்கிருத்தானாம் இருந்ததுன்னா பண்ணணும். பல கோடி ஜென்ம புண்ணியம் இருந்ததுன்னா சடான்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே புரிஞ்சிடும். ஆனா எல்லாருக்கும் அது கிடையாது. அதனாலதான் இந்த விஸ்வரூப தரிசனம் ஏன் வச்சது அப்படின்னா, இந்த நடுவுல கொண்டு பிரபஞ்சமே இறைவன்கிறத முதல்ல நீ பிக்ஸ் பண்ணியா மைண்ட்ல. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் என்பதே வெறும் நாம ரூபம்தான், அதற்கு ஆதாரம் தான் இறைவன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு பகவான் அவனை டிரான்ஸ்மிஷனுக்கு எடுத்துட்டு போக கூடுறதுக்கு அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேண்டாமா? பிளைட்டை ஏத்தணும்னா ஒரு இடத்துக்கு போய் நின்னாதானே அங்கே தானே ஏத்த முடியும். அந்த நிக்கிற இடம் தான் இந்த விஸ்வரூப பக்தி அப்படிங்கிறது. நீங்க போன கிளாஸ்ல சொன்னேன், இந்த ஏ அப்படின்னு ஏச்சாப் அக்ஷரம் அவ்வியக்தம்ல ஏங்கிறவங்க யாரு அப்படின்னா 3 ஏஷணைகளை விட்டவர்கள். 3 ஏஷணைகள் ஒண்ணு மறந்து போச்சுன்னு சொல்லியிருந்தேன். 3 ஏஷணைகள் என்ன அப்படின்னா புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா அப்படிங்கிற 3 ஏஷணை. ஏஷனா அப்படின்னா துன்பம்னு. புத்திரன் ஆசையால் ஏற்படக்கூடிய துன்பம். குழந்தைகள்லாம் வேணும், என் பக்கத்துல எப்போதும் என் பசங்க எப்ப பாரு என்ன இது பண்ணிட்டே இருக்கணும். முதல்ல நான் அவர்களுக்கு லாலி பாடுவேன், அப்புறம் அவர்கள் எனக்கு லாலி பாடணும். சாப்பிட்டியாமான்னு கேட்கல பாரு, தூங்கினியாமான்னு கேட்கல பாரு, ஒரு மாத்திரை போட்டாரான்னு கேட்க கூடாதா? உடனே கச்ச கச்சா நீங்க சோக்காய் ஒரு அழுது புத்திரேஷனா. இது ஒரு துன்பம். இது ஒண்ணும் பெருமை கிடையாது. என் பையன் கிட்ட எனக்கு ஒரே மிதமான பாசம். ஒரு நாள் கூட நான் அவன்கிட்ட போன் பேசாம இருக்கவே முடியாது. இது பெருமை இல்லை, இது துன்பத்திற்கான முதல் படி. அடுத்தது வித்தேஷனா, பணங்காசு. எனக்கு அதுதான் செக்யூரிட்டி. எப்ப பார்த்தாலும் நான் சுத்தி பணத்தை வச்சுட்டே உட்காந்துருக்கேன். எனக்கு அது இல்லைன்னா அப்படியே பேட்டரி டவுன் ஆயிடும். பேங்க் பேலன்ஸ் பார்த்துட்டே உட்காந்துருக்கும். இந்த மாசம் வந்துதா போச்சா, என்ன வந்தது என்ன போச்சு, யார் கொடுத்தா யார் கொடுக்கல, இதே கணக்கு
வாழ்க்கை பூரா பார்த்து கொண்டிருந்தா அடுத்த ஜென்மாலையும் வந்து இதே மாதிரி இன்னொரு கணக்கை பாருன்னு விட்டுருவார் பகவான். அவ்வளவுதான். அதுவும் துன்பத்திற்கு காரணம். இந்த ஏஷனை துன்பத்திற்கு காரணம்னு சொல்லும் பொழுது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜென்மால இருக்கிற துன்பத்துக்கு மாத்திரம் காரணம் இல்ல. ஜென்ம ஜென்மனி, இக ஜென்மனி, ஜென்ம ஜென்மனி எல்லாத்துக்குமே தான் அது காரணம். அடுத்தது லாஸ்டா லோகேஷன். இந்த உலகம் எனக்கு அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்ஜாய் பண்ணணும். இது ஒரு ஆசை. எல்லா இடங்களையும் நான் போய் பார்க்கணும். நான் பார்க்கணும், ஒரு போஸ்ட் போடணும், அதுக்கு லைக் வரும். நீங்க பாருங்க, ஒண்ணு ஆரம்பிச்சா எவ்வளவு அதுல இருந்து தொடர்ந்து 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 வந்து கொண்டிருக்கிறது. அப்கோர்ஸ் நம்ம குரூப்ல இருக்கிறவா யாரும் அந்த மாதிரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த போஸ்ட் போடுறது, லைக் போடுறது, கமெண்ட் போடுறது, அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி போகக்கூடியவர்கள் யாரும் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஜென்ரலி எப்படி இருக்கு, உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தை நான் அனுபவிக்கணும். நான் பல இடங்களுக்கு போகணும், பல காட்சிகளை பார்க்கணும், பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும். அதாவது தெரிஞ்சுக்கிற விஷயங்கள்லாம் எந்த இடத்துல இருக்குங்க? எல்லாம் மாயையில இருக்கு இல்லையா? இந்த மாயையில இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் வந்துட போகுது? மாயையே நித்தியம் இல்லைன்னு சொல்லியாச்சு, மித்தியா. இல்லாத ஒரு விஷயத்துல இருக்கிற மாதிரி தோற்றம் தர்றதுல என்ன சந்தோஷம் இருக்கு? அதை தெரிஞ்சுக்கிறதுல என்ன? இந்த மூன்றையும் விட்டவர்கள் மட்டும்தான் இந்த புத்திரன் ஆசை அப்படிங்கறத. புத்திரன் ஆசை அப்படின்னு சொன்னா எனக்கு குழந்தை வேண்டாம்னு நினைக்க சொல்றீங்களா? அப்படி இல்லை. எனக்கு புத்திரன் ஆசை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய உறவுகள், நம்முடைய குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய ஆசை எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம அதுக்கான ஒரு ஸ்பேஸ கொடுத்துட்டு விலகணும். விலகினாத்தான் அந்த குரங்கு வந்து அந்த கடலையை பிடிச்சு கொண்டு பாட்டிலுக்குள்ளேயும் கை விட்டுண்டு. இந்த கதை தெரியும் தானே, நிறைய சொல்லியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். பாட்டில்ல இருந்து கையை எடுக்கணும்னா அது கடலையை விட்டாகும். அது கடலையை விடாம சும்மா பாட்டில இழுத்துட்டே இருந்ததுன்னா அது பாட்டிலோட சேர்ந்து சுத்துறது இப்ப பார்த்தா. அந்த வேலைதான் இது. இந்த ஏஷணைகளோடு நாம படக்கூடிய போராட்டம் இருக்கே, அது வேணாம் போன்னு விட்டுட்டானா அப்பதான் நாம அதுல இருந்து நிம்மதியா இருக்க முடியும். எதுக்கு நான் இதை சொன்னேன்? போன தடவை அதை 3 என்னங்கிறத சொல்லலை இல்லையா? அதுக்காக சொல்றதுக்கு வந்தேன். அது விட்டவர்களுக்குத்தான் இந்த சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல. இதுக்கு பகவான் வந்து என்ன பதில் சொல்றாரு? இதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? போன தடவை அந்த பாடல் படிச்சுட்டோம், நம்ம ஸ்லோகத்தை படிச்சுட்டோம். இப்ப நான் அர்த்தம் சொல்றேன். ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யாவேஷ்ய மனோ ये मां नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेताः ते मे युक्ततमो मताः. மயி மயின்னு சொன்னா மயி ஆவேஷ்ய. இந்த மையா வேஷ்யன்னு இருக்குல்ல, அதை பிரிக்கணும். மயி பிளஸ் ஆவேஷ்ய. மனசு இங்க மனோ ஆவேஷ்ய. அதனால என்ன எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, மயி மனக ஆவேஷ்ய. மயி அப்படின்னு சொன்னா என்னிடத்தில். இந்த என்னிடத்தில்ங்கிறது யாரு? இந்த கிருஷ்ண ரூபத்துல நிக்கிறாரே செம்மனு, அவரா? அவர் கிடையாது. விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய என்னிடத்தில். கிளாரிட்டி உங்களுக்கு முக்கியமா வேணும். ஏன்னா இங்க யார கம்பேர் பண்றோம்? விஸ்வரூப பக்தி அண்ட் விஸ்வரூப உபாசனா அண்ட் நிர்குண பிரம்ம உபாசனா. சகுண பிரம்ம உபாசனா அண்ட் நிர்குண பிரம்ம உபாசனா. இதுதான் நம்ம கம்பேரிசன். இந்த விஸ்வரூபமாக இருந்தாலும் அது சகுணம் தான், அது வித் ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்கு. ஏன்னா எல்லாம் நாமரூபகம் தானே. ஜெகத் எப்படி இருக்கு? எல்லாம் நாமரூபகம் தான், எல்லா நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் தான். இந்த பூரா ஜெகத்தும் எப்படி இருக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரு நேம் இருக்கு, ஒரு ஃபார்ம் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது இறைவன் அப்படின்னு நாம புரிந்து கொண்டு அதை பக்தி பண்றோம். இருக்கிறது எல்லாமே இறைவன் தான்ப்பா அப்படின்னு பக்தி பண்றானா இல்லையா? அந்த விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த என்னிடத்தில். அந்த ஏகரூபம் இங்க சொல்லல. ஏகரூபத்தை விட்டுடுங்க. நான் முன்னாடியே சொன்னேன், ஏகரூபம் எல்கேஜி, விஸ்வரூபம் +2. +2க்கு அப்புறம் தான் டிகிரிக்கு போக முடியும். இப்ப +2 வந்துட்டான் பாவம் கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் அவனை நம்ம டிகிரி கூட்டிட்டு போகணும். அந்த இடத்துல இருக்கக்கூடியவன் என்னிடமே அவனுடைய மனதை ஆவேஷ்யன்னு சொன்னா ஒருமுகப்படுத்தி, நித்தியயுக்தா என்னிடம் எப்போதும் ஈடுபாடு உடையவராய். இதெல்லாம் பக்தனுடைய லட்சணம். எவர்கள் பரையா ஸ்ரத்தையா உயர்ந்த அல்லது ஆழமான அறிவுபூர்வமான ஸ்ரத்தையுடன் உபேதாக கூடியவர்களாய் மாம் என்னை
உபாசத்தே உபாசிக்கிறார்களோ தே அவர்கள் யுக்த தமாக மேலான யோகிகளாக, பரம்பொருளுடன் நன்கு இணைந்தவர்களாகன்னு போட்டுக்கலாம் பிராக்கெட். மேலான யோகிகளாக மே மதாக என்னால் கருதப்படுகிறார்கள். நல்ல ஒரு பொடி ஒரு ஈக்கெல்லாம் வச்சு சொல்லிட்டார் பகவான். பகவான் தான் இப்போ இந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ண போறார். அவர் எப்படி அதை ஹேண்டில், பியூட்டிஃபுல் வே ஆஃப் ஹேண்டிலிங் சிஷ்யா when he is confused. ஏன்னா நம்ம பொதுவா என்ன நினைப்போம்னா, நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு வைப்போம், அவங்க எப்படி பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்கல்ல. எப்படி நீ கேள்வி கேட்டாலும் நான் இந்த செக்கு மாடாட்டம் அதை சுத்தி சுத்தி உனக்கு புரியறதுக்கு எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறது குருவினுடைய ஒரு டேலண்ட், அது டாக்டிக்ஸ். ஏன்னா குரு அதை அவர் குரு கிட்டேன்னு கத்துருப்பாரு இல்லையா? அதனால இங்க இவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு அதுதானே ரொம்ப முக்கியம் பார்க்க போறோம். இதுக்கு பொழிப்புரை பார்ப்போம். விஸ்வரூபமாகிய என்னிடத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி என்னிடம் எப்போதும் ஈடுபாடு உடையவராய் எவர்கள் உயர்ந்த அல்லது ஆழமான அறிவுபூர்வமான ஸ்ரத்தையுடன் கூடியவர்களாய் என்னை உபாசிக்கிறார்களோ அவர்கள் மேலான யோகிகளாக, பரம்பொருளுடன் நன்கு இணைந்தவர்களாக என்னால் கருதப்படுகிறார்கள். இங்க என்ன சொல்ற? பரையா ஸ்ரத்தா உபேதாக. ஃபர்ஸ்ட் விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய என்கிட்ட அவன் ஸ்ரத்த வைக்கணும். எப்படிப்பட்ட ஸ்ரத்த வைக்கணும்னா நன்கு ஆழமான ஸ்ரத்தையாக அது இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, கடவுளாவது ஒண்ணாது, நாளையில இருந்து பாரு நான் நெத்திக்கு விபூதி கூட வைக்க மாட்டேன், நடக்குது போ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்ற ஸ்ரத்தையெல்லாம் இல்லை. என்ன நடந்தாலும் சரி நான் அந்த இறைவனை தொழுவதை விடவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தை. அது எப்ப வரும்? அது அறிவுபூர்வமாக இருந்தா மட்டும்தான் வரும். எமோஷனலா இருக்கும்போது அந்த ஸ்ரத்தை கண்டிப்பாக வரவே வராது. இந்த எமோஷனல் பக்தி இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அட்ராக்ஷன்ல மாத்திரம், அட்ராக்ஷன் ஜோன்லயே வச்சுட்டு இருக்கோம் இந்த எமோஷனல் பக்தி. நீங்க ரிலேஷன்ஷிப்பையே பாருங்க. ரிலேஷன்ஷிப்பே எமோஷனலா மட்டும்தான் அது இருக்கு அப்படிங்கிற போது ஒரு அட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் நம்மளுடைய பெரியவர்கள்லாம் அந்த காலத்துல காதல் திருமணங்களை ரொம்ப கடுமையாக எதிர்த்தாரு. என்ன காரணம்னா, அது அப்ப அதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க, இன்ஃபாச்சுவேஷன் அப்படின்னு. அது முதலாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அட்ராக்ஷன், அவ்வளவுதான். அந்த அட்ராக்ஷனை நாமளா உரம் போட்டு டெவலப் பண்ணி ஆமா இதுதான், ஆமா இதுதான், ஆமா இதுதான் நாம நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரு நம்மளுக்கு தூபம் போட்டு விடுவாங்க. அப்ப என்னன்னா, வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாம இதுதான் இதுதான் இதுதான்னு நினைக்கிற சமயத்துல அந்த அட்ராக்ஷன் பயங்கரமா டெவலப் ஆகும். அதுவே திருமண உறவுக்குள்ள வரும் பொழுது அட்ராக்ஷன் ஜோன் போயிடும். அதுக்கப்புறம் ரியாலிட்டிக்கு வரும். இப்ப நிறைய மீன்ஸ் போடுறாங்கல்ல, எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி மாறிடும், எல்லாம் மாறிடும். என்ன நம்ம நினைச்சு போனோமோ அதுவும் ரியாலிட்டியும் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். புத்திசாலியா இருந்தா அந்த ரியாலிட்டிக்கு அடாப்ட் ஆயிக்கலாம், இல்லைன்னா கஷ்டம். ஏன் அது சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த எமோஷன் அப்படி பண்றது. பக்தியிலையுமே கூட நான் எமோஷனலா தான் அந்த பக்தியை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அந்த எமோஷன் எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல வெறியா மாறிடும். என் கடவுளை நீ எப்படி சொல்ல போன அப்படின்னு காரணமே இல்லாம இன்னொருத்தர் மேல கோபம் வரக்கூடிய அளவுக்கு அது 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 சண்டை அதுக்கப்புறம் அது ஒரு கடவுளை தொழுபவர்களுக்கும் இன்னொரு கடவுளை தொழுபவர்களுக்கும் இடையில் சண்டை எப்படி வருது? பூரா அறிவற்ற தன்மையினாலதான். என் கடவுளை நீ ஒத்துக்கலைன்னா உன்னை நான் கொண்டுடுவேன், நீ தேவையே இல்லை, இந்த உலகத்துக்கே நீ தேவையே இல்லை, யூ ஆர் நாட் அட் ஆல் ரிக்வயர்ட் டு திஸ் வேர்ல்ட். ஏன் நீயா படைச்ச? நீ படைக்காத ஒரு விஷயத்த கொல்றதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இத கேட்டா அவனுக்கு புரியுமா? புரியற அளவுக்கு அவனுக்கு இல்லை. ஏன்னா அது எமோஷனல் பிளேன்லயே இருக்கு. அது அதனாலதான் சொல்றேன், பக்தி எமோஷனலாவே இருந்தது அப்படின்னு சொன்னா அது வெறியாக மாறிவிடும். இந்த வார்த்தை யூஸ் பண்றது தப்பா இருக்கலாம், வெறி அப்படிங்கிறது. ஆனா அது அதுதான் நடக்கிறது, ஆக்சுவலா அதுதான் நடக்கிறது. அதனால நம்ம இந்த பக்தியை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது எப்படி இருக்கணும்னா அறிவுபூர்வமா மட்டும்தான் இருக்கணும்.
இந்த பக்தி நமக்கு எதுக்கான ஏன் பக்தி வேணும் அப்படின்னா, இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் நமக்கு உண்மை இல்ல அப்படிங்கிற அறிவு நமக்கு ஏற்படும் போது, நமக்கு இறைவனிடம் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் நமக்கு இதை காட்டிலும் மேலானது அப்படிங்கிற அறிவு முதல் அறிவு அதுதான். நீங்க அறிவுபூர்வமானன்னு சொன்ன உடனே, ஈஷு தத்பத லட்சியார்த்தம் தெரிஞ்சாதான் பக்தியே பண்ணணுமா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி நான் சொல்லவே இல்ல. ஏன்னா சம்டைம்ஸ் அது அப்படி மிஸ்இன்டர்பிரட் ஆயிடும். அப்ப நான் தத்பத லட்சியார்த்தத்தை விசாரம் பண்ணினதுக்கு அப்புறமா தான் பக்தி பண்ணணுமா? நோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட். எதுக்காக நான் ஒரு விஷயத்துல ஈடுபடுறேன்? எதுக்கு ஈடுபடுறேன்னா, எனக்கு அங்கேருந்து ஒரு இன்பம் வருதுன்னு தான் ஈடுபடுறேன். அந்த இன்பம் எப்படி இருக்கு? நம்ம இன்பத்தின் இயல்பை நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கோம். பல வகுப்புகள்ல நான் சொல்லியிருக்கேன். அது அதிருப்திகரத்துவமா இருக்கு. அது துக்க மிஸ்ர தத்துவமா இருக்கு. அது பந்தகத்துவமா இருக்கு. அது எனக்கு திருப்தியை கொடுப்பதில்லை. அது துன்பத்தோடு கலந்ததாக இருக்கிறது. அது என்னை மேலும் மேலும் ஈடுபடச் செய்கிறது. பந்தத்தை கொடுக்கிறது. பற்றை ஏற்படுத்துகிறது. அதனால் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் என்பது எனக்கு வேண்டியதில்லை. ஆனா எனக்கு ஆனந்தம் வேணும். நான் என்னுடைய ஆனந்தம் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு இச்சையை நான் எப்படி தீர்த்துப்பேன் அப்படின்னா, எதெல்லாம் நான் இந்த உலகத்திலிருந்து விஷயமாக எடுத்து அனுபவிக்கிறேனோ அது எல்லாத்தையும் நான் இறைவன் அப்படின்னு ஒரு மடைமாற்றம் செய்து அங்கிருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்த வளம் அறிவித்தாய். நான் என்ன பண்றேன்னா வெளியில தேடி 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 போறேன். இதுல இன்பம் கிடைக்குமா? இதுல இன்பம் கிடைக்குமா? நான் ஒரு நல்ல நகை போட்டுண்டா எனக்கு இன்பம் கிடைக்கும். ஏன் அதே நகையை நான் இறைவனுக்கு அணிவித்து பார்த்தால் கூட எனக்கு அதே இன்பம் கிடைக்கிறதுன்னு நான் அங்க போனாதான் எனக்கு தெரியும். இப்ப இந்த இன்ப மடை மாற்றம் இருக்குல்ல, இன்பத்திற்கான தேடலில் அந்த விஷயத்தை விட்டு அதை இறைவன் அப்படின்னு மடை மாற்றம் செய்யறது, அது எதனால வரும்னா பக்தியினாலதான் வரும். இதுதான் ஆரம்பத்துல நம்ம பக்திக்காக நம்ம பக்தி பக்தி அறிவுபூர்வமாக இருக்கணும்னு நம்ம சொல்றதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, உலக விஷயங்கள் நம்மை ஏமாற்றுகின்றன. உலகத்திலேயே ஒழிந்து கொண்டிருந்தான்னா எப்படி இருப்பான்? பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். நான் எப்படிப்பா என்னப்பா இந்த பொய்க்குள்ளேயே ஒழிந்துட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் தான் அப்படி இருக்கிறது? உன்னுடைய பாத பத்மங்கள் எனக்கு வேண்டாமா? செம்மையே ஆன சிவபதம் அளித்த செல்வமே, ஆனாலும் நான் உன்னை விட்டுட்டு ஓடுறேனே அப்படின்னு எல்லாம் அழுகிறாரு. அவர் என்ன அழுகிறார், என்ன புலம்புறார். அவ்வளவு அறிவை பெற்றும் கூட இந்த புத்தி இருக்க மாட்டேங்கிறது. உட்காருன்னா உட்கார மாட்டேங்கிறது. ஒரு 1 hour உட்கார்ந்து பாராயணத்துக்கு பண்றியா நீ? முடியறது இல்ல. அதுக்குள்ள 100 டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இங்க ஒரு போனு, இங்க ஒரு இது, வாசல்ல யாராவது வரலனாலும் வரணுமே அப்படின்ற எண்ணம். பலவிதமாக இந்த மனமானது அப்படி இப்படி பெண்டுலம் மாதிரி ஆடிக்கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? அதுதான் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறோம்னா அது பக்தி செய்யும் பொழுது நாம நிறுத்துகிறோம். அப்ப பக்தி என்பது நம்மை பண்படுத்துகிறது. அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. பக்தி என்பது பண்படுத்தத்தான் செய்கிறது. ஆனா அதே சமயத்துல அந்த பக்தியானது வெறியாக மாறாமல் நம்மள பாதுகாக்கும். இந்த பக்தி எப்படி பண்ணணும், பக்தி ஸ்வரூபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நான் பக்தி ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னா ஹவு டு டூ பக்தி. டெய்லி கார்த்தால இருந்து சாயந்தரம் ராத்திரி வரைக்கும் அதுபோல் வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு பிளானிங்கோட என்னுடைய தர்மானுஷ்டானங்களை ஒழுங்கா பண்ணேன்னா அதுதான் பக்தி. ரொம்ப சிம்பிள் தானே? நீ டெய்லி கிளம்பி கோவிலுக்கு போய் விளக்கேற்ற, அப்பதான் உனக்கு பக்தி இருக்குன்னு ஒத்துப்பேன் அப்படின்னு சாஸ்திரம் ஒண்ணும் சொல்லவே கிடையாது. நீ வெளியில போய் சுவாமிய பார்த்தா தான் பக்தி. நோ, நாட் லைக் தட். உன்னால முடிஞ்சா போ, முடியலனாலும் உனக்குன்னு இருக்க சுதர்ம அனுஷ்டானத்தை ஒழுங்கா பண்ணு. காத்தாலே இந்த ராத்திரி வரைக்கும் உனக்கு என்ன டியூட்டி இருக்கோ அந்த டியூட்டியை டிவோட்டடா அந்த டியூட்டியை பண்ணு. ஏன்னா நீ என்ன டியூட்டி பண்றியோ அவ்வளவும் நீ என்ன மையாவேஷ்ய மனப்பார் என்னிடமே நீ அதை நீ நிலைநிறுத்து. வேற எங்கேயும் உன் மனசை விட்டுறாத. நான் பாத்துக்கிறேன் உனக்கு. அனன்யாச்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசத்தை. நீ வேற சிந்தனை இல்லாம என்னையே உள்ள முழு முதலாக வைத்து நீ செய்ய காரியம். சமைக்கிறியா? எனக்கு சமைக்கிறேன்னு நினைச்சு சம. சாப்பிடுறியா? உள்ள நான் உட்கார்ந்துருக்கேன் ஜாட்ராக்னியா, அதனால அகம் வைஸ்வானரோ பூத்தக நான் சொல்லியிருக்கேனே, அதனால நீ எனக்காக சாப்பிட. கண்டதையும் போட்டு உள்ள திணிக்காத.
சோ யூ ஹாவ் அ டிசிப்ளின் இன் எவ்ரிதிங். அந்த தர்மானுஷ்டானம் இருக்கே, அதுதான் பக்தியினுடைய ஸ்வரூபம். பக்தின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 4 கலர்ல விபூதி வச்சுக்கணும், ஒரு இது போட்டுக்கணும், ருத்ராட்ச மாலையெல்லாம் பெருசா அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. பக்தி என்பது ரொம்ப எளிமை. பக்தி என்பது அவரவர்களுடைய தர்மானுஷ்டானங்களை ஒழுங்கா பண்ணா அதுதான் பக்தி. எவ்வளவு சிம்பிளா சொல்லி கொடுக்கிறது சாஸ்திரம் நமக்கு. அப்ப இந்த பக்தியினுடைய இப்படி பண்ணக்கூடிய இதுதான் அறிவுபூர்வமான பக்தி. இந்த அறிவுபூர்வமான பக்தியினுடைய பிரயோஜனம் என்ன? துன்பமே கலவாத, நிலையான, பந்தமில்லாத இன்பத்தை நாம் அடைவதற்கான நிச்சயமான வழி நமக்கு பிறகு. இது வேண்டாமா நமக்கு? நமக்கு எப்ப பார்த்தாலும் துன்பத்தோடு உழன்று கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை தான் வேணுமா அப்படின்னா கிடையாது. எல்லாருக்கும் என்ன வேணும்னா நிலையான நிம்மதி தான். அந்த அமைதியான ஆனந்தம் அது இருக்கா, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா, இல்ல நானே அதுதானா அப்படின்னு தெரியறதுக்கு எனக்கு ஒரு குரு வேணுமா இல்லையா? இந்த பக்தியை முறையாக செய்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பக்தியினுடைய ஒரு திருட இது இருக்கே, நம்மளுடைய அந்த அந்த பிராக்டிஸ் இருக்கே, தர்மானுஷ்டானத்தை ஒழுங்கா பண்ற பிராக்டிஸ் இருக்கே, அதுவே நம்மை நல்ல சத்குருநாதரிடம் இட்டுச்சு. அதுக்கப்புறம் குரு பார்த்துப்பார். நம்மள குருநாதர் கிட்ட போயாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, குரு சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் மூலமாக நாம நம்முடைய உண்மை ஸ்வரூபத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்ப பக்திங்கிறது ஏதோ நம்ம இப்ப சினிமால காட்டுற இந்த டான்ஸ் பண்றது, அது பண்றது, அந்த மாதிரி இமோஷனல் பக்தி இஸ் நாட் அட் ஆல் ஸ்போக்கன் ஹியர். அது நல்லா புரிஞ்சுக்கும். அது ரொம்ப பிரைமரி லெவல்ல இருக்கிறது. நம்ம பேசக்கூடிய பக்தி என்பது அறிவுபூர்வமான பக்தி. இவர் தாயுமானவர் கேட்கிறார், நான் உனக்கு பக்தி பண்றேனே, நீ எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு. பாசக்கடற்குள்ளே வீழாத மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். என்ன ஒரு ஒரு இது, நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த பந்த பாசத்துக்குள்ள விழுந்துடக்கூடாது. அது எதனால விழறேன் தெரியுமா? இந்த மனசுனாலதான் விழறேன். இந்த மனசு எதனால அப்படி இருக்கு தெரியுமா? அஜ்ஞானத்தினால இருக்கு, அறியாமையினால இருக்கு. இது நான் யாருங்கிற அறியாமை இங்க மண்டி கிடக்கிறதுனால இது எப்ப பாரு இதனுடைய இன்பத்துக்கு வெளியில இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி தேடி அதை அப்படியே பிடிச்சு வச்சுக்கணும்னு என்னை போட்டு பாடாப்படுத்து. பாசக்கடற்குள்ளே வீழாத மனதற்ற பரிசுத்த நிலையை தரும். அந்த மனதற்ற அப்படிங்கிறத 2 விதமாவும் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. மனதே இல்லாம அப்படி பண்ணக்கூடாது. மனதற்ற அப்படின்னு பாசக்கடற்குள்ளே வீழாத மனதற்ற அப்படி போத்துக்கணும். மனசு இருக்கத்தான் இருக்கும் எப்பவுமே. வேதாந்தம் படிக்க மனசு வேண்டாமா? கட்டாயம் மனசு வேணும்ல. இந்த வேதாந்தம் படிக்கிறதுக்கும் மனசு வேணும். அந்த மனசை வச்சுட்டுதான் நம்ம மனையேவ கல்பிதம் பண்றது பந்த மோட்ச யோகங்கிற இவர் ஆதிசங்கர். நீ என்ன மனசுதான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம்னா மனசை ஜாகிரதையா வச்சுக்கணும் அப்படின்னு. அப்படிதான் தாய்மானவரும் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மனதை எனக்கு நீ கொடு அப்படின்னு. ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் நீரில் ஆணை செலவே நினைவர். சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட நிறைய தடவை இந்த பாடல். அந்த பாட்டுல இதுதான் கேட்கிறாரு. கடைசியா ஆசையே வேண்டாம் எனக்கு, கடற்குள்ளே வீழாத மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். அறிவுபூர்வமான பக்தி அப்படிங்கிறது இதுதான். இத பகவான் ஏன் பண்ணணும்னு சொல்ற அப்படிங்கிறது நிறைய இதுல இன்னொரு ஒரு முக்கியமான டிஸ்கஷன் இருக்கு. வெதர் த கொஸ்டின் இஸ் ரைட் ஆர் நாட். அந்த கொஸ்டினை எப்படி பகவான் ராங் கொஸ்டினை எப்படி ரைட் ஆக்கி பதில் சொல்றார். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால மேற்கொண்டு இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாம அடுத்த சத் சங்கத்துல படிக்கணும். இன்னைக்கு இந்த அளவுல நான் இந்த சத் சங்கத்தை நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு. ஸ்ரீ குருபியோ நமக.